ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எக்ஸலில் இன்னொரு மெத்தட் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது எப்படி லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஆல்ரெடி ரேண்டம் பிட்வீன், ஆவரேஜு, சம்மு, மேக்ஸிமம், மினிமம் எல்லாம் பார்த்தோம். ஒரு எக்ஸல் ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி லிஸ்ட்டு எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஒரு செல்லை எப்படி லிஸ்ட்டாக மாற்றுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த பிளாங்க் ஸ்ப்ரெட்ஷீட்டு கொஞ்ச நேரம் மாடிஃபை பண்ணிக்கலாம். போர் நேவு, டேட்டாஸ் எல்லாம் வச்சு மாடிஃபை பண்ணிக்கலாம். ஏபிசி ப்ரைவேட் லிமிட்டட்னு நேம் வச்சுக்கிறேன். இன்றைக்கி ஒரு 10 நாள் மட்டும், ஒரு 10 டேஸுக்குள்ள டேட்டா மட்டும் எடுத்துகிட்டு பண்ணி பார்க்கலாம். நம்மளாக தான் க்ரியேட் பண்ண போகிறோம். 10 டேஸுக்குள்ள டேட்டாவும் எங்கேருந்து எடுக்கிறது கிடையாது, ரேண்டமாக. இன்கம்மோட இதுவும் எக்ஸ்பென்சஸோட சோர்ஸும் நம்ம இப்போ ஒரு லிஸ்ட்டில் க்ரியேட் பண்ணி பார்க்க போகிறோம். ஒரு லிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணி அதை எப்படி இது பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஒரு 10லேருந்து 100க்குள்ளே எக்ஸ்பென்சஸ் வச்சுக்கிறேன். எக்ஸ்பென்ஸோட சோர்ஸ், அதாவது டைப் ஆஃப் எக்ஸ்பென்சஸ், அதுக்கு ஒரு பக்கத்தில் ஒரு காலம் க்ரியேட் பண்ணிக்கலாம். எக்ஸ்பென்சஸ் டீட்டெயில்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். என்ன டைப் ஆஃப் எக்ஸ்பென்சஸ், நெட் டோட்டல்னு ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். இன்கம் மைனஸ் எக்ஸ்பென்சஸ் ஈக்குவல் டு நெட் டோட்டல். மேலே உள்ள ஹெட்டிங்ஸ், ஒரு ரிப்போர்ட்னால் ப்ராப்பராக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும். ஹெட்டிங்ஸை தனியாக காட்டணும். உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் ரிப்போர்ட் இருந்தால் தான் கொஞ்சம் பார்க்குறதுக்கே ஒரு இது ஃபீல் இருக்கும். போக போகிற வீடியோவில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். டேபிள், சார்ட்ஸு, சார்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அதெல்லாம் பார்க்கலாம். இதில் இந்த செல்லை எப்படி லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். பக்கத்தில் ஒரு ஷீட் யூஸ் பண்ணிக்கிறதுக்காக என்னென்ன பார்த்தோம், இன்கமுக்கும் எக்ஸ்பென்சஸுக்கும் பார்த்தோம். அதனால் இன்கம், எக்ஸ்பென்சஸ், என்னென்ன டைப் ஆஃப் இன்கம், வெஜிடபிள், ஃப்ரூட்ஸ், அப்புறம் ஸ்டேஷ்னரின்னு வைக்கலாமா இல்லை புக்ஸ்ன்னு வைக்கலாமா? ஸ்டேஷ்னரி வேணாம், புக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். எக்ஸ்பென்சஸ், என்னென்ன எக்ஸ்பென்சஸ், ஃப்ளைட் சார்ஜஸ், கன்வேயன்ஸ், அப்புறம் ஓடி அலவுன்ஸ். இதெல்லாம் சும்மா எக்ஸாம்பிளுக்கு ஒரு இதுன்னு வச்சுக்கலாம். இப்போ நான் அந்த சொன்ன மாதிரியே அந்த 2 செல், இது நம்ம ஹெட்டிங்ஸு, 2 செல்லை வந்துட்டு லிஸ்ட்டாக மாற்ற போகிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு டேட்டான்ற டேப் போயிட்டு டேட்டா வேலிடேஷன் போயிட்டு எனி வேல்யூ வந்து லிஸ்ட்டுன்னு கொடுத்துடணும். அதோட சோர்ஸ் வந்து நமக்கு எங்கே இருக்குன்னா பக்கத்து சீட்லேயே இருக்குது. ஆல்ரெடி சோர்ஸ் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம்.
இல்லை அந்த லிஸ்ட்டில் போயிட்டு கிளிக் பண்ணிவிட்டு இன்கம்மை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துடணும். இப்போ பக்கத்தில் பார்த்தீங்களா ஸ்க்ரோல் பார் வருது, அப்படி எதை வேணுமாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். வெஜ் அப்படியே மொத்தமாக வெஜ் செலக்ட் ஆகிருக்கேன். ஒன்று ஒன்றா மாற்றிட்டு அது கூட பண்ணிக்கலாம். 3மே இப்போ செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கா. நம்ம டைப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, டைப்பும் பண்ண முடியாது இதில். ஏன்னா டேட்டா வேலிடேஷன் கொடுத்துருக்கோம், அதில் வேலிட் டேட்டாஸ் மட்டும்தான் இருக்கும். இதுவும் அதே தான், சோர்ஸ் அதே காப்பி பண்ணி மொத்தத்துக்கும் என்ன கொடுக்கலாம். ஈஸியாக க்ரியேட் பண்ணியாச்சு. இன்றைக்கி இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி ஒரு நார்மல் ஒரு செல்லை லிஸ்ட்டாக எப்படி மாற்றுறது, நம்மளோட லிஸ்ட்டை எப்படி கொண்டு போய் அதில் வைக்கிறது, இது ரெண்டும் இன்றைக்கி பார்த்துருக்கோம். இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக நெக்ஸ்ட் வீடியோஸ்ல எல்லாம் பார்ப்போம். தேங்க்ஸ், பாய் அண்ட் சப்ஸ்கிரைப்.